வெல்கம் டு மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ். இந்த வீடியோவில் A3 சைஸில் ஆரி டிசைன் எப்படி கேன்வா ஆப் யூஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு கேன்வா ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரியாக பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ப்ளஸ் சைனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கஸ்டம் சைஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி இப்போ ஓப்பன் ஆகும். இதில் பிஎக்ஸை வந்து இன்ச் IN அப்படிங்கிறத மாற்றிக்கிடணும். அண்ட் வித் வந்து 11 மார்க் பண்ணிக்கோங்க. ஹைட் வந்து 16 மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ க்ரியேட் நியூ டிசைன்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்டு ஆட் கைட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிடுது. இதில் கஸ்டம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த காலம்ஸ்லாம் நீங்கள் இந்த மாதிரி நம்பர் வந்து நீங்கள் டைப் அடித்து வச்சுக்கிடணும். கேப்பில் வந்து 0 வச்சுக்கோங்க. மார்ஜினில் வந்து 0 மட்டும் வச்சுக்கோங்க. அண்டு காலமில் 9 வச்சுக்கோங்க. இப்போ ரோஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரோஸில் வந்து இப்போ நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 12 இன்ச்சுக்கு வச்சுக்கிட போகிறேன். ஸோ 12 வச்சுக்கிறேன். அண்ட் மார்ஜின் வந்து கண்டிப்பாக 1 இன்ச் வச்சுக்கிடணும். அண்ட் டன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கீழே எலமெண்ட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்டு சர்ச் பாக்ஸில் வந்து அதில் லைன் அப்படிங்கிறத நீங்கள் டைப் அடிச்சுக்கோங்க. இப்போ இந்த லைன் வந்து சர்ச் ஆன உடனே நிறைய லைன்ஸ் காட்டுவாங்க. அதில் நிறைய கிராஃபிக்ஸ் அண்ட் இல்லாட்டி ஷேப்ஸில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறையா வரும். இதில் நான் ஒரு இதை கிளிக் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இப்போ இந்த லைனை தான் நான் எப்படி மூவ் பண்ணி நெக் லைன் மார்க் பண்ணுறதுக்கு நெக் டீப் எல்லாமே நான் வந்து ஃபஸ்ட்டு டியூட்டோரியல் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அந்த லிங்க்கை வந்து வீடியோவுடைய அந்த டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து அந்த நெக் மார்க்கிங் எப்படியெல்லாம் மார்க் பண்ணணுங்கிறத படிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ எனக்கு வந்து செமி சர்க்கிள் வேண்டியது இருக்குது. ஏன்னா நம்ம ரவுண்ட் நெக் மார்க் பண்ணுறோம்ல. ஸோ அதுக்கு நான் செமி சர்க்கிள்க்குக்கும் சர்ச் பாக்ஸில் போய் இந்த மாதிரி சர்ச் பண்ணி ஹாஃப் செமி சர்க்கிள் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த செமி சர்க்கிளில் கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கரெக்டாக ரவுண்ட் நெக்குக்கு ஏற்றாப்புல நம்ம மாற்றிக்கிடணும். கீழே ப்ளிப் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளிப் வெர்டிக்கல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டு செமி சர்க்கிள் இப்படி நமக்கு ரவுண்ட் நெக்குக்கு ஏற்றாப்புல நெக் மார்க்கிங் வந்துடும். அந்த லைன் எல்லாமே எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம ஃப்ளார் டிசைன் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அதாவது ஒரு ஆரி எம்ப்ராய்டரி போடுறதுக்கு ஒரு டிசைன் செட் பண்ண போகிறோம். ஸோ சர்ச் பாக்ஸில் வந்து ஃப்ளார் அவுட்லைன் இந்த மாதிரி டைப் அடித்து பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான ஃப்ளார்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறது நிறையா உங்களுக்கு இந்த பேஜில் ஓப்பன் ஆகும். இப்போ நான் ஃப்ளார்ஸ் அவுட்லைன் அப்படிங்கிறத இப்போ டைப் அடிச்சிட்டு இருக்கேன். இதில் நிறையா ஓப்பன் ஆகும் பாருங்கள். இப்போ கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் ப்ரோ வெர்ஷனோட நிறைய இருக்குது. ப்ரோ வெர்ஷன் அப்படிங்கிறது அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். பட் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃப்ரீயாக எந்த ஃப்ளார்லாம் இருக்குங்கிறது பார்த்துட்டு அதில் எது பிடிச்சிருக்கோ அந்த ஃப்ளாரை வந்து நெக் டிசைனில் எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறத ட்ரா பண்ணணுங்கிறத பார்த்துருவோம். இப்போ பாருங்கள் நிறையா காட்டுறாங்க உங்களுக்கு. ஸோ எனக்கு இப்போ ஒரு ஃப்ளார் பிடிச்சிருக்கு. இந்த ஃப்ளார் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் இதை தான் என்ன செஞ்சுக்கிட போகிறேன், நெக் டிசைனுக்கு மார்க் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃப்ளாரை இப்போ நான் வந்து கிளிக் பண்ண உடனே அது நம்ம பேஜுக்கு ஓப்பன் ஆகி இங்கே வந்துடுது. ஸோ இதை இந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணிக்கிடலாம். கீழே அந்த ரொட்டேட் சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் இப்படி மூவ் பண்ணிங்களா இந்த மாதிரி ஃப்ளார் மூவ் ஆகிக்கணும். அண்ட் கார்னர்ஸில் இருக்கிற 4 டாட் இருக்குது பாருங்கள், அதை வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா ஃப்ளார் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் சைஸ் கொஞ்சம் பெருசாக சின்னதாக மாறிக்கிடும். ஸோ அதை இப்போ மூவ் பண்ணி நம்ம எங்கே வைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் நெக்லைனுக்கு ஏற்றாப்புல கரெக்டாக வச்சு உங்களுக்கு பெருசாக வேணும்னா பெருசாக வைங்க, சின்னதாக வேணும்னா அதை சின்னதாக வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் சென்டரில் இருந்து தான் இப்போ நான் மார்க் பண்ணிக்கிட போகிறேன். அண்ட் இதனுடைய டூப்ளிகேட் அடுத்து எடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த பேஜை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கிட்ட போகிறேன். அப்போனா நம்ம கொஞ்சம் ஈஸியாக அந்த ஃப்ளார் டிசைனை ஸ்கெட்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஃப்ளாரை நான் இப்போ என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னம்னா சென்டராக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கிடணும். இப்படி ஜூம் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக கிளியராக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள் நான் சென்டர் கொஞ்சம் வச்சுக்கிட்டேன். சின்னதாக வேணுங்கிறதுக்காக சின்னதாகவும் வச்சுக்கிட்டேன். அண்ட் இப்போ இந்த ப்ளஸ் சைனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா டூப்ளிகேட் வந்துடும். அதை வந்து நீங்கள் மூவ் பண்ணி இந்த ஃப்ளாருக்கு நெக்ஸ்ட் இப்படி வச்சுக்கோங்க. இதே மாதிரி தான் ப்ளஸ் சைனை கிளிக் பண்ணி நம்ம நிறையா ஃப்ளார்ஸ் என்ன செஞ்சுக்கலாம், நம்ம ரவுண்ட் நெக்குக்கு ஏற்றாப்புல அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த டர்ன் பண்ணுறது மட்டும் அந்த ஒரு ஃப்ளாரோட ஒரு ஃப்ளார் வந்து ஓவர்லாப் ஆகாமல் ரொம்பையும் க்ளோஸ்டாக அந்த ஃப்ளார்ஸை வைக்காமையும் கொஞ்சம் நம்ம மூவ் பண்ணி கொஞ்சம் கேப் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஃப்ளார் எல்லாம் அப்படியே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ட்ரா பண்ணலாம், அப்படியே ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி தான் இந்த ஒன் சைடு ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் சைனை கிளிக் பண்ணிவிட்டு தான் இந்த ஃப்ளாரை நம்ம எடுக்கும்போது சேம் ஃப்ளார் டிசைன் சைஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ நான் இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் மூமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ரொம்ப ஸ்பேஸ் இருக்கக்கூடாதுல்ல. ஸோ அதுக்கேற்றாப்புல மூமெண்ட்ஸ் வச்சு
அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா இந்த நெக்லைனுக்கு ஏற்றாப்புலையும் க்ளோஸ்டாகவும் இருக்கணும், ரொம்ப கேப் விட்டும் வந்துடக்கூடாது. ஓகே, இதே மாதிரி ப்ளஸ் சைனை கொடுத்துட்டு அனதர் ஃப்ளாரை எடுத்துக்கோங்க, அதை ரொட்டேட் பண்ணிக்கிடலாம். இதே மாதிரி எல்லா ஃப்ளாரையும் இப்படியே என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒன் சைடு நெக் டிசைனுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளார் தான் கிடையாது, நிறைய ப்ரோ வெர்ஷன்லேயும் உங்களுக்கு நிறையா ஃப்ளார்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் அதையும் என்ன செஞ்சுக்கலாம், ஃப்ளார் டிசைன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஈஸியாக இந்த மாதிரியே ஒரு நெக் டிசைன் நம்மளாவே என்ன செஞ்சுக்கலாம், ஆரி எம்ப்ராய்டரி போடுறதுக்கோ இல்லாட்டி மிஷின் எம்ப்ராய்டரி போடுறதுக்கோ எல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு இந்த ஷோல்டர் லென்த்தோட ஃப்ளார் அதிகமாக வந்துருச்சு. ஸோ அதை ஒரு ஃப்ளாரை நான் கட் பண்ணிட்டேன் வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இந்த ஃப்ளாரை வச்சு இப்போ என்ன பண்ணிக்கிட போகிறேன், கொஞ்சம் மூமெண்ட்ஸ் எல்லாம் சரி பண்ணிக்கிட போகிறேன். ரொம்ப கேப் இருக்கக்கூடாதுல்ல. ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம செட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எந்த டயக்ராமும் நம்ம எம்ப்ராய்டரி ஒர்க் போடுறதுக்கு முன்பாக ஸ்கெட்சிங் ரொம்ப கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருந்தால் தான் ஒர்க் எல்லாம் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த டயக்ராம் A3 சைஸில் நம்ம இப்போ ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை இப்போ ஒன் சைடு இப்போ என்ன செஞ்சுட்டேன், மூமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு அரேஞ்ச் பண்ணி இப்போ முடிக்கிறேன். இதனுடைய அதர் ஹாஃபையும் எப்படி நம்ம இதே போல் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் அந்த பேஜை கொஞ்சம் சின்னதாக ஆக்கிட்டு நம்ம சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஸோ இதே ஃப்ளாரை நெக்ஸ்ட் இந்த சைட்லேயும் நம்ம கொண்டு வர போகிறோம். அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன், மறுபடியும் ஜூம் பண்ணி வச்சுட்டு இந்த ஃப்ளாரை இதே போல் நம்ம ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அந்த ப்ளஸ் சைனை கிளிக் பண்ணிட்டோம்னா டூப்ளிகேட் வந்துடும். இந்த ஃப்ளாரை நீங்கள் கிளிக் பண்ண பிறகு அந்த ப்ளஸ் சைன் வரும், அதுக்கப்புறம் தான் நமக்கு டூப்ளிகேட் வரும். அதை வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, அதர் சைடும் இதே மாதிரி இப்போ ட்ரா பண்ணிக்கிடணும். இந்த மாதிரி தான் நம்ம ஒரு கேன்வா ஆப்பை யூஸ் பண்ணி இந்த நெக் டிசைனை நம்ம க்ரியேட் பண்ண முடியும். நீட்டாக ஃபினிஷிங் எல்லாமே பர்ஃபெக்ட் டிசைனில் நீட் ஃபினிஷிங்கில் கிடைக்கும். நீங்களாகவே இந்த மாதிரி டிசைனை நியூ டிசைன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு நிறையா இந்த மாதிரியும் நீங்கள் நெக் டிசைன் மட்டும் சேல் பண்ணலாம். உங்களுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டி தாட்ஸோடு நீங்கள் என்ன பண்ணணும், டிசைன்ஸ் எல்லாம் செட் பண்ணுங்கள், ட்ரா பண்ணுங்கள், ஸ்கெட்ச் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் இதெல்லாமே ஃபினிஷ் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இது வரைக்கும் மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபைனலாக ஒரு ஃப்ளார் வைக்க வேண்டியது இருக்குது. அதை இந்த இடத்துல கரெக்டாக கொடுத்து நம்ம வச்சுட்டோம் அப்படின்னம்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரவுண்ட் நெக் ஃப்ளார் டிசைன்ஸ் நமக்கு இந்த மாதிரி இப்போ கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு மேலே அந்த 3 டாட்ஸ் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் செட்டிங்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு அண்டு கிளியர் கைட்ஸ் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா அந்த ஸ்கொயர் பாக்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. நமக்கு டிசைன் மட்டும் இப்போ பர்ஃபெக்டாக வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த டிசைனை டவுன்லோட் பண்ணிக்கிடணும். அதுக்கு இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்கெட்ச் பண்ணி வச்சுருக்கிற அந்த இமேஜ் இப்போ டவுன்லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. இது டவுன்லோட் ஆன பிறகு நம்மளுடைய கேலரிக்கு சேர்ந்துடும். ஸோ அது எப்படி டவுன்லோட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. A3 சைஸில் நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ளார் நெக் டிசைன் ரெடி ஆயிடுச்சு.